2020 Series A, question number 75. Question கேக்குறாங்க, which one of the following protected areas is well known for the conservation of subspecies of Indian swamp deer? அப்ப இந்தியன் ஸ்வாம்ப் அப்படிங்கிற வார்த்தை வருது, டியர் மான் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஓகே, தட் இஸ் ஹிந்தியில் அதோட பேர் பாராசிங்கா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க, இருக்கட்டும். ஓகே, ஸோ தட் இஸ் த சப்ஸ்பீஷியஸ் ஆஃப் இந்தியன் ஸ்வாம்ப் டியர் தட் thrives well on hard ground and is exclusively graminevorous. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வரணும், இது ஹார்ட் கிரவுண்டாக இருக்கணும் அந்த இடம். அதுக்கப்புறம் என்னது, எக்ஸ்க்ளூசிவ்லி கிரமினிவோரஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்வாம்ப், அப்போ அது வந்து ஒரு டியர், அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பில் தான் இருக்கணும். ஸ்வாம்ப்னா என்னது, வெட்லேண்டில் ஒரு பார்ட் தான் என்னது, ஒரு வகை தான் என்னது ஸ்வாம்ப்பு. அது ஹார்ட் கிரவுண்டாக இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவ்லி கிரமினிவோரஸ். நம்ம எக்ஸாம் ஹாலில் சில பேருக்கு கிரமினிவோரஸ்னா என்னன்னு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிலனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக தெரிஞ்சதுன்னா கிராஸ் ஈட்டிங் அனிமல் அர்த்தம். பட் தெரிலனாலும் இதுக்கு வந்து நம்ம இந்த கிரமினிவோரஸ்லேருந்து நம்ம க்ளூ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலும் இந்த ஆன்சர் போடலாம். ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன தெரியணும், அது ஸ்வாம்ப் டியராக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹார்ட் கிரவுண்டாக இருக்கணும். இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? இன்னொன்று அது டியர்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ இது எதில் வரும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ எதெல்லாம் எடுக்கலாம்? உதாரணத்துக்கு ஸ்வாம்ப். ஸ்வாம்ப்னா என்னது? ஸ்வாம்ப் அப்படிங்கிறது என்னது, ஒரு வெட் லேண்டு. ஸோ வெட்லேண்டுங்கிறது ஓகே. அதே சமயம் இது எப்படி இருக்கலாம், தண்ணி. அதில் கண்டிப்பாக இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணி எப்படி இருக்கும்? ஓகே, இது வந்து ஸோ தட் இஸ் நான் மூவிங் வாட்டராக தான் இருக்கணும். நான் மூவிங் வாட்டர், அதுக்கு இது வந்து ஜியாகிரபி என்ன சொல்லுவாங்க, லென்டிக் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் மூவிங் வாட்டர். அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன க்ளூ எடுக்கலாம்? இப்போ பாருங்க, ஆப்ஷன் பி, மானஸ் நேஷனல் பார்க். மானஸ்ங்கிறது ரிவர், அது என்னது, மூவிங் வாட்டர். அப்போ கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் கிடையாது. இன்னொன்று, அட்லீஸ்ட் ஃபார் த பீப்புள் ஹூ நோ தமிழ், இது எப்படி எழுதலாம்? ஆப்ஷன் சி பாருங்க, முது மலை. மலை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணி இருக்காது, வழிஞ்சு ஓடுற தண்ணி தான் இருக்கும். அதுவும் லோட்டிக் வாட்டர், ஒழிஞ்சு ஓடுறதா தான் இருக்கும். அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. ரைட். அதுக்கப்புறம் ஓகே, இது ஸோ மொத்தத்தில் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் முன்னாடி இது எல்லாம் என்ன ஸ்டேட்னு எழுதியிருக்கணும். கன்ஹா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது, மானஸ் வந்து அஸ்ஸாமில் இருக்குது, முதுமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் தால்சப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பிஎன்சி ரெண்டுன்னு எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் கன்ஹா நேஷனல் பார்க், தட் இஸ் இது வந்து மத்திய பிரதேஷாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற டால் சப்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது. ரைட். இப்போ இதில் வேற என்ன சொல்லணும், இதில் வந்து டியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டால் சப்பர் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தான்னாலே நம்ம வந்து டெசர்ட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. முதல்ல அப்படி வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருக்காம இருக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் அகெயின் ஓகே, இதில் வந்து டியர் நல்லா இருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹார்டு கிரவுண்ட் இருக்கணும். ஹார்டு கிரவுண்ட் ஓகேவா, பெருசாக விளைச்சல் எதுவும் முடியாது. அண்டர் கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் கிரவுண்டாக இருக்கணும். ஸோ இது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் என்னது, மத்திய பிரதேஷில் நடுவு அந்த கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய நிலம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நிலம் ஹார்டாக இருக்குங்கிற ஹார்ட்னா என்னது, கல்லுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால பேர் பேட்லேண்ட் டோப்போகிராஃபி ஆர் காஸ்ட் டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ கல்லுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அங்கே தண்ணி தேங்கும். அப்போ தண்ணி என்ன ஆகும், அந்த கல்லுக்குள்ளே பர்குலேட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல ஸ்வாம்ப்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கன்ஹா நேஷனல் பார்க்னு ஒரு ட்ரை பண்ணலாம். ஹார்ட் கிரவுண்டாக இருக்கணும், அப்போ அதுக்கு மேலே தண்ணி இருக்கணும். ஓகே, அந்த இடத்துல ஸோ டிஆர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளோதான். ரைட். ஸோ அது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஹா நேஷனல் பார்க் நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். அது இப்படி இல்லை அப்படின்னம்னா, நாலேஜ் வச்சு போடணும் அப்படின்னம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், கன்ஹான் தட் இஸ் இந்த இடத்துல இந்த பாராசிங்கா அப்படிங்கிற அனிமல் தான் ஸ்டேட் அனிமல் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ நாலேஜ் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஏதாவது ஸ்டேட் அனிமல் தெரிஞ்சிருந்தாலும் இது மத்திய பிரதேஷ் நீங்கள் போட்டிருக்கலாம். அப்படி தெரியலனாலும் இந்த கொஸ்டின் இருக்கிற க்ளூ வச்சு ட்ரை பண்ணலாம்.